ஆசிரியர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் எப்படி கலராக இருக்குது அப்படிங்கிறது, அதுக்கான டிரான்சிஷன் என்ன, டிடி டிரான்சிஷன், அப்புறம் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் கலராக இருக்கிறதுக்கான காரணம் ஒன்று டிடி டிரான்சிஷன், இன்னொன்று சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா. சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் தான் அதை நம்ம படிக்கிறது. சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் படிப்போம், அதனால் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா. ஸோ இது ரெண்டும் தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் கலராக இருக்கிறதுக்கான காரணம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு காப்பர் சல்பேட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு காப்பர் சல்பேட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். காப்பர் சல்பேட்டுங்கிறது ஒரு ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ். ஸோ அதுக்கு எப்படி கலர் வருது? அதோடைய டி ஆர்பிட்டால் காப்பர் தனியாக இருக்கும்போது, காப்பர் ஒரு ஃப்ரீ மெட்டலாக இருக்கும்போது, அது காம்ப்ளெக்ஸு ஃபார்ம் பண்ணலை, காப்பர் ஒரு ஃப்ரீ மெட்டலாக இருக்கும்போது அதோடைய எனர்ஜி, எல்லா ஆர்பிட்டாலோடைய எனர்ஜியும் சேமாக தான் இருக்கும். அதே காப்பர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிடுச்சு, இப்போ வாட்டர் கூட சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது கூட H2O 6 டைம்ஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் 3+. இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த டி ஆர்பிட்டால் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னு தெரியும். ஆக்டாகெட்ரலாக இருந்தால் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். கீழே உள்ளது நம்ம T2Gன்னு சொல்லுவோம் ஆக்டாகெட்ரலில், இதை EGன்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்கும் இடையில எனர்ஜி கேப் இருக்கும். டெல்டா இ நம்ம ΔO அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸு இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறதுல எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் நீங்கள் எனர்ஜியை சப்ளை பண்ணும்போது, இப்போ எனர்ஜிங்கிறது என்ன, ஒரு சன்லைட்டை நீங்கள் அது மேலே பாஸ் பண்ணும்பொழுது சன்லைட்டில் வேரியஸ் கலர்ஸ் இருக்கும். இப்போ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க, வேரியஸ் கலர்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொரு கலரும் ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு எனர்ஜி, ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு எனர்ஜி. ஸோ பர்டிகுலர் எனர்ஜியை அந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கும். இப்போ ஏதோ ஒரு எனர்ஜியை, ஒரு எல்லோ கலர் எனர்ஜியை இது எடுத்துக்குது அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து ஜம்ப் ஆகி T2Gலேருந்து ஜம்ப் ஆகி EGக்கு போகும். ஸோ கலரை எடுத்துக்கிட்டு, அதாவது கலருங்கிற அந்த ஃப்ரீக்வன்சியை எடுத்துக்கிட்டு, கலருங்கிற அந்த எனர்ஜி எடுத்துக்கிட்டு எலக்ட்ரானு கீழே லோயர் எனர்ஜிலேருந்து ஹையர் எனர்ஜிக்கு ஜம்ப் ஆகுது. ஸோ அது ரிட்டன் ஆகும்பொழுது திரும்பி ஹையர் எனர்ஜி டு லோயர் எனர்ஜி மறுபடியும் ரிட்டன் ஆகும்போது அது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும், எடுத்துக்கிட்ட எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். ஸோ ரிலீஸ் பண்ணும்போது வேறு கலர் வரும். எடுத்துக்கிட்டது வேறு ஃப்ரீக்வன்சி, ரிலீஸ் பண்ணும்போது வேறு ஃப்ரீக்வன்சி. ஸோ அதை நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி கலர், இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க, இது காம்ப்ளிமெண்ட்ரி கலர். இப்போ லைட் அப்சார்ப்ஷன் வயலட் கலரில் அப்சார்வ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது எல்லோ கலரை ரிலீஸ் பண்ணும். ஸோ இதை நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி கலர்னு சொல்கிறோம். அதோடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே அது அப்சார்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ரேஞ்சில் இந்த ரேஞ்சுக்குள்ளே அது எமிட் பண்ணும். ஸோ அப்சார்ப் பண்ணுறது ஒரு கலரு, எமிட் பண்ணுறது ஒரு கலரு. எமிட் பண்ணுற கலர் தான் நமக்கு தெரியும். அது என்ன கலரை எமிட் பண்ணுதோ அந்த கலராக அந்த காம்ப்ளெக்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸு கலராக இருக்கிறதுக்கான காரணம் இந்த T2Gலேருந்து EGக்கு எலக்ட்ரான்ஸு போகிறது. ஸோ மெயினாக இது பேராமேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸில் தான் நடக்குது. பேராமேக்னெட்டிக்னால் சிங்கிள் எலக்ட்ரான் அந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கணும். ஸோ சிங்கிள் எலக்ட்ரான் அந்த காம்ப்ளெக்ஸில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த எலக்ட்ரானிக் எக்ஸைட்டேஷன் நடக்கும். ஸோ பேராமேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸில் இது நடக்கும். T2G அப்படிங்கிறதும் டி ஆர்பிட்டால் தான், EGங்கிறதும் டி ஆர்பிட்டால் தான். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடக்கிற இந்த டிரான்சிஷனை நம்ம டிடி டிரான்சிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா டி ஆர்பிட்டாலுக்குள்ளே தான் டிரான்சிஷன் நடக்குது. ஸோ அதனால் இது நம்ம இதை டிடி டிரான்சிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிரான்சிஷன் எஃபெக்டிவாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் சில கண்டிஷன்ஸ் இருக்குது, சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை இது ஃபாலோ பண்ணணும். அந்த ரூலை ஃபாலோ பண்ணுனா அலவுடு டிரான்சிஷன், அந்த ரூலை ஃபாலோ பண்ணலைன்னு சொன்னால் ஃபர்பிடன் டிரான்சிஷன் சொல்லுவோம். அலவுடு டிரான்சிஷனாக இருந்தால் கலர் கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பீக்கோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும், கலருடைய இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஃபர்பிடனாக இருந்தால் கலர் லைட்டாக இருக்கும், அதாவது இன்டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபர்பிடன் டிரான்சிஷன், ஃபர்பிடன்லேயும் டிரான்சிஷன் நடக்கும், அலவுட்லேயும் நடக்கும். அலவுடில் நடந்தால் இன்டென்ஸ் கலராக இருக்கும், ஃபர்பிடனாக நடந்தால் லைட் கலராக இருக்கும். அதே கலர் தான், பட் லைட்டாக இருக்கும். ஸோ இந்த டிடி டிரான்சிஷன் அப்படிங்கிறது அலவுடாக ஃபர்பிடனா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். அதாவது அதுக்கு இருக்கிற ரெண்டு ரூலு. ஒரு ரூல்
spin selection rule. Spin selection rule. இன்னொன்று லேபோர்ட்டி செலெக்ஷன் ரூல். இந்த ரெண்டு ரூலையும் அது ஃபாலோ பண்ணுதா? ரெண்டு ரூலையும் ஃபாலோ பண்ணுச்சுன்னு சொன்னால் அலவுடு ட்ரான்சிஷன், ஃபாலோ பண்ணலைன்னு சொன்னால் ஃபர்பிடன் ட்ரான்சிஷன். ஸோ டிடி ட்ரான்சிஷன் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அது டிடி ட்ரான்சிஷன். சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன அப்படின்னா, இந்த டிஆர்பிட்டால்குள்ளெலாம் டிஆர்பிட்டால்குள்ளே எலக்ட்ரான் ட்ரான்சிஷன் நடக்காது. லிகாண்டுலேருந்து மெட்டலுக்கு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், மெட்டல்லேருந்து லிகாண்டுக்கு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ டி எலக்ட்ரானே இல்லைனாலும் கூட அங்கே கலராக இருக்கும். ஸோ மெயினாக ஒரு காம்ப்ளெக்ஸ் கலராக இருக்கிறதுக்கு காரணம் ஒரு பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கணும், அதில் டி எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் அதில் டிடி ட்ரான்சிஷன் நடக்கும், அதனால் அந்த காம்ப்ளெக்ஸு கலராக இருக்கும். சப்போஸ் டி எலக்ட்ரானே இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸில் அப்படின்னு சொன்னாலும் அந்த காம்ப்ளெக்ஸு கலராக இருக்குது அப்படின்னா அதுக்கான காரணம், இப்போ பொட்டாசியம் டைக்ரோமேட் இருக்குது, அதில் டி எலக்ட்ரானே கிடையாது, பட் இட் இஸ் கலர். ஸோ அந்த மாதிரி கலர் வரதுக்கு காரணம் இந்த சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்சிஷன். அப்படின்னா என்னென்னா மெட்டல் டு லிகான், லிகான் டு மெட்டல். ஸோ அந்த மாதிரி ட்ரான்சிஷன் நடக்கும். அது என்னங்கிறதையும் நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த டிடி ட்ரான்சிஷனுடைய செலெக்ஷன் ரூலு, இது அலவுடா இல்லை ஃபர்பிடனா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அலவுடு ட்ரான்சிஷன் அண்டு ஃபர்பிடன் ரெண்டுமே கொடுத்துருக்கோம். ஸோ அலவுட் ட்ரான்சிஷன் என்னென்னு பார்ப்போம். ஸோ அலவுடு ட்ரான்சிஷனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் டெல்டா எஸ் வந்து 0ன்னு இருக்கணும். டெல்டா எஸ் அப்படிங்கிறது S2 மைனஸ் S1. S2ங்கிறது ஃபைனல் ஸ்டேஜ், S1ங்கிறது இனிஷியல் ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் டி எலக்ட்ரான் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். கீழே வந்து T2Gயில் வந்து 5 எலக்ட்ரான் இருக்குது, T2G 5, EGயில் 2 எலக்ட்ரான். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து எனர்ஜியை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரானிக் எக்ஸைட்டேஷன் நடக்கும். எலக்ட்ரானிக் எக்ஸைட்டேஷன்னா இந்த மாதிரி இருக்கிற இந்த எலக்ட்ரான் ஜம்ப் ஆகி ஸ்பின்னு மாறாமலே மேலே போகுது. ஸ்பின் வந்து அது இப்படி இருக்குது, ஸ்பின்னு மாறாமலே மேலே போகுது. ஸோ இந்த ஜம்பிங்கை நம்ம அலவுடு ஜம்பிங் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அது அப்படின்னா, இப்போ இதோடைய டோட்டல் ஸ்பின் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஒரு சிங்கிள் எலக்ட்ரான், 2 சிங்கிள் எலக்ட்ரான், 3 சிங்கிள் எலக்ட்ரான். ஸோ 3 சிங்கிள் எலக்ட்ரான் இருக்குது, ஒவ்வொரு சிங்கிள் எலக்ட்ரானுக்கும் ப்ளஸ் ஆஃபு. ஸோ 3 இருக்குது, அதனால் 3/2. ஸோ S = 3/2. எப்போது? ட்ரான்சிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி. ட்ரான்சிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி S = 3/2. இப்போ ட்ரான்சிஷன் நடந்துருச்சு, இங்கேருந்து எலக்ட்ரான் ஜம்ப் ஆகி போயிடுச்சு. இப்போ இதோடைய ஸ்பின் என்னென்னு பாருங்கள். இது வந்து ஒரு ஆஃபு, இது வந்து ஒரு ஆஃபு, இது வந்து ஆஃபு. ஸோ S = 3/2. ஸோ இது ட்ரான்சிஷன் செகண்ட் ஸ்டேஜ் S2ன்னு வச்சுக்கிங்க. ட்ரான்சிஷன் நடந்து முடிஞ்சிருச்சு, இது S2. இது இனிஷியல் ஸ்டேஜ் S1. இப்போ நீங்கள் S2 S1 ரெண்டுத்தையும் பாருங்கள். டெல்டா S = S2 வந்து 3/2, S1ம் 3/2. ஸோ = 0. ஸோ டெல்டா S = 0. ஸோ இந்த மாதிரி டெல்டா S = 0 வந்தது. ஒரு ட்ரான்சிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற டோட்டல் ஸ்பின்னு, அந்த ட்ரான்சிஷன் நடந்து முடிஞ்ச பிறகு அதோடைய டோட்டல் ஸ்பின்னு, 2 ஸ்பின்னும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டெல்டா S = 0. ஸோ அந்த மாதிரி டெல்டா S = 0 வர்ற ட்ரான்சிஷன் எல்லாமே அலவுடு ட்ரான்சிஷன். ஸோ டிடி ட்ரான்சிஷன் ஒரு சில கேஸில், இப்போ இந்த கேஸில் அலவுடு, இது அலவுடு, டிடி ட்ரான்சிஷன் ஸ்பின் அலவுடு. அதே இன்னொரு கேஸ் பாருங்கள், ஃபர்பிடன் ட்ரான்சிஷனை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதில் T2Gயில் வந்து 3 எலக்ட்ரான் இருக்குது, T2G 3. ஸோ EGயில் 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ Mn2+ கூட இப்படி தான் இருக்கும், Mn2+. ஸோ Mn2+ல் T2Gயில் 3, EGயில் 2. ஸோ இதோடைய டோட்டல் ஸ்பின்னு பார்த்திங்கன்னா 5/2. இதோடைய டோட்டல் ஸ்பின்னு 5/2. இப்போ எலக்ட்ரானிக் எக்ஸைட்டேஷன் நடக்குது. இப்போ நீங்கள் எனர்ஜியை கொடுக்குறீங்க, எலக்ட்ரானிக் எக்ஸைட்டேஷன் நடக்குது. இப்போ இதில் இந்த ஸ்பின்னு அப்போர்ட் டைரெக்ஷனில் இருக்குது, இது அப்போர்ட் டைரெக்ஷன், இது அப்போர்ட் டைரெக்ஷன். போகிறது நீங்கள் எப்படியா இருந்தாலும் அங்கே போயிட்டு பேர் தான் ஆக போகுது. பேர்னால் ஏற்கனவே அப்போர்ட் டைரெக்ஷனில் தான் 2 எலக்ட்ரானுமே இருக்குது EGயில். இப்போ இங்கேருந்து போகிறது தான் அப்போர்டு. அப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்பின்னு மாறும், டவுன்வேர்டாக மாறும். ஸோ டவுன்வேர்டாக மாறினா தான் பேராக முடியும். அப்போ ஸ்பின்னு மாறினாவே அங்கே ஃபர்பிடன் தான். ஸ்பின்னு மாறாமலே மேலே போகணும், அப்போ தான் அது அலவுடு. ஸ்பின்னு மாறினாவே ஃபர்பிடன். இப்போ மேலே போயிடுச்சு, போன பிறகு இந்த மாதிரி நமக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு கிடைக்கும். இப்போ எலக்ட்ரான் ஒன்று இங்கேருந்து ஜம்ப் ஆகி இங்கே போயிடுச்சு. ஸோ இங்கே பேர் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்து ஏற்கனவே S1 இனிஷியல் ஸ்டேஜில் 5/2. இப்போ எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2
3 தான் இருக்குது. ஸோ 3/2. இப்போ S2 வந்து 3/2. இப்போ இதுக்கு டெல்டா எஸ் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து நமக்கு S2 வந்து 3/2 மைனஸ் 5/2. ஸோ நமக்கு கிடைக்கிறது இங்கே 2 எலக்ட்ரான் கம்மியாக கிடைக்கிது. ஸோ 1. அப்போ டெல்டா எஸ் வந்து 0 வரணும். டெல்டா எஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி நடக்கிறத ஃபர்பிடன் டிரான்சிஷன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி டிரான்சிஷன் ஃபர்பிடன்னா சுத்தமாக நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை, நடக்கும். பட் நம்ம கிடைக்கிற கலர் பார்த்தா ரொம்ப லைட் கலராக கிடைக்கும். பீக்கு பார்த்தா ரொம்ப வீக், இன்டென்சிட்டி கம்மியான பீக்காக தான் கிடைக்கும். இந்த ஸ்பெக்ட்ராவில் நம்ம கிடைக்கிறது ஒரு வீக் ஸ்பெக்ட்ரா தான் கிடைக்கும். ப்ராடு அண்டு இன்டென்சிட்டி கம்மியான ஒரு பீக்கு தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்பிடன் டிரான்சிஷனாக இருந்தால். ஸோ அப்போ ஸ்பின் அலௌடு, ஸ்பின் ஃபர்பிடன் ரெண்டுமே டிடியிலே நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு சில கேஸில் ஸ்பின் அலௌடாக இருக்கும், ஒரு சில கேஸில் ஸ்பின் ஃபர்பிடனாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்பின் அலௌட்னா என்ன, ஸ்பின் ஃபர்பிடனா என்ன, அது எந்தெந்த காம்ப்ளெக்ஸில் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து 2வது செலெக்ஷன் ரூல். இது ஒரு செலெக்ஷன் ரூல். இது எப்படி வேணால் இருக்கலாம், காம்ப்ளெக்ஸை பொறுத்தது. இப்போ Mn2+ பார்த்திங்கன்னா ஸ்பின் ஃபர்பிடன். Mn2+ வந்து ஸ்பின் ஃபர்பிடன். பல கேஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு காம்ப்ளெக்ஸையும் படிக்கும்போது இது ஸ்பின் அலௌடு, இது ஸ்பின் ஃபர்பிடன் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்படின்னா இதான் மீனிங். ஸோ Mn2+ ஸ்பின் ஃபர்பிடன் சொல்லுவோம். காரணம் அது இது மாதிரி நடந்துச்சுன்னா அது டெல்டா எஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான். இன்னொரு செலெக்ஷன் ரூல் இருக்குது, அது லேபோர்ட்டி செலெக்ஷன் ரூல். ஸோ லேபோர்ட்டி செலெக்ஷன் ரூல். ஸோ இது என்ன அப்படின்னா, அங்கே எப்படி டெல்டா எஸ் ஈக்குவல் டு 0 வரணுமோ அதே மாதிரி இங்கே டெல்டா எல் ஈக்குவல் டு +or-1 வரணும். டெல்டா எல் ஈக்குவல் டு +or-1 வரணும். இப்போ டிரான்சிஷன் எங்கெங்கெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு பாருங்கள். S to S நடக்கலாம், P to P நடக்கலாம், P to P நடக்கலாம், D to D நடக்கலாம், F to F நடக்கலாம். 1. S to P நடக்கலாம், S to D நடக்கலாம், S to F நடக்கலாம். அதே மாதிரி P to D நடக்கலாம், P to F நடக்கலாம், அப்புறம் D to F நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி S to P, P to D இந்த மாதிரி இவ்வளோ டிரான்சிஷன் நடக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து டெல்டா எல் என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி டிரான்சிஷன் இன்னும் ஏதாவது விட்டு போயிருந்தால் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எப்படின்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் எஸ்ஸோடைய எல் வேல்யூ உங்களுக்கு தெரியும். எஸ்ஸோடைய எல் வேல்யூ 0, பியோட எல் வேல்யூ 1, டியோட எல் வேல்யூ 2, எஃபோட எல் வேல்யூ 3. ஸோ எல் வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், டெல்டா எல்லுங்கிறது L2 - L1 அப்படின்னு வச்சுக்கங்க. எங்கேருந்து எங்கே போகுது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து L1, இது L2. அப்போ 0 - 0 வரும். ஏன்னா L2 - L1னா S to S டிரான்சிஷன் பாருங்கள், 0 to 0. ஸோ 0 டெல்டா எல் ஈக்குவல் டு 0 வரும். ஸோ டெல்டா எல் ஈக்குவல் டு +or-1 வரணும். அதனால் இது வந்து ஃபர்பிடன். இந்த மாதிரி நடக்காது. அடுத்தது P to P. P to Pக்கும் D to D, F to F எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எல் வேல்யூ சேமாக இருக்கிறதால எல்லாத்துக்குமே 0 தான் வரும். எல்லாத்துக்குமே 0 தான் வரும். ஸோ இது எல்லாமே ஃபர்பிடன். டெல்டா எல் ஈக்குவல் டு 0 வரதால் இது எல்லாமே ஃபர்பிடன். ஸோ அடுத்து S to P above. S to P. எஸ்ஸோடைய எல் வேல்யூ 0, பியோட எல் வேல்யூ 1. ஸோ இது L2, இது L1. இப்போ டெல்டா எல் ஈக்குவல் டு 1 - 0 = 1. டெல்டா எல் ஈக்குவல் டு 1 வருது, +1 வரலாம், இல்லைனா -1 கூட வரலாம். ஸோ டெல்டா எல் 1 வரதால் இது வந்து லேபோர்ட்டி அலௌடு டிரான்சிஷன். அடுத்து S to D பாருங்கள். S to D. எஸ்ஸுக்கு எல்லோட வேல்யூ வந்து 0, இதோட எல்லோட வேல்யூ 2. ஸோ 2 - 0 = 2 வருது. ஸோ டெல்டா எல் ஈக்குவல் டு 2 வருது. ஸோ டெல்டா எல் 2 வந்தால் வரக்கூடாது. டெல்டா என் +1 வரணும், இல்லைனா -1 வரணும். 2 வந்தால் இதுவும் ஃபர்பிடன், இதுவும் ஃபர்பிடன். S to F அதே மாதிரி 3 வரும். அதனால் இதுவும் ஃபர்பிடன். P to D பாருங்கள். P to D இது வந்து P வந்து எல்லோட வேல்யூ 1, Dக்கு 2. ஸோ 2 - 1 1 வரும். ஸோ டெல்டா எல் 1 வரதால் P to D வந்து அலவுட். P to F அலவுட் கிடையாது. அதே மாதிரி D to F பாருங்கள். Dக்கு வந்து எல் வேல்யூ 2, இதுக்கு வந்து 3, 3 - 2 1 வரும். ஸோ இது அலவுட். ஸோ அலவுடு டிரான்சிஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து P, Pலேருந்து D, Dலேருந்து F. இது 3 தான்
அலவுடு டிரான்சிஷன். லே பொருத்தி அலவுடு டிரான்சிஷன். ஏன்னு சொன்னால் இது மூணுத்துக்கு மட்டும்தான் டெல்டா எல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வரும், மற்றதுக்கெல்லாம் வராது. மற்றது எல்லாமே லே பொருத்தி ஃபர்பிடன். அப்போ டிடி டிரான்சிஷனுங்கிறது தான் பேசிகிட்ருக்கோம் நம்ம. டிடி டிரான்சிஷன் என்ன? ஸோ டிடி டிரான்சிஷன் பார்த்திங்கன்னா டி இதோட எல் வேல்யூம் 2, இதோட எல் வேல்யூ 2. ஸோ 2 - 2 = 0. ஸோ டெல்டா எல் = 0 வருது. ஸோ லே பொருத்தி ஃபர்பிடன். இப்போ டிடி டிரான்சிஷன் லே பொருத்தி ஃபர்பிடன். எப்பயுமே டிடி டிரான்சிஷன் லே பொருத்தி ஃபர்பிடன். இது வந்து டெல்டா எல்லை வச்சு சொல்கிறது. அடுத்தது சிமெட்ரியை வச்சு நம்ம சொல்லலாம். சிமெட்ரி என்ன? இப்போ எஸ் வந்து ஜெரேடு, பி வந்து அன்ஜெரேடு, டி வந்து ஜெரேடு, எஃப் வந்து அன்ஜெரேடு. ஸோ ஜெரேடு அப்படின்னா சென்டர் ஆஃப் சிமெட்ரி அதில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அன்ஜெரேட்னா சென்டர் ஆஃப் சிமெட்ரி அதில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி எஸ் பார்த்திங்கன்னா ஜெரேடு, பி வந்து அன்ஜெரேடு, டி வந்து ஜெரேடு, எஃப் வந்து அன்ஜெரேடு. அதோட ஆர்பிட்டால் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு சில வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் எப்படி நான் டிரான்சிஷன் நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஜெரேடு டு ஜெரேடு நடக்காது, ஜெரேடு டு அன்ஜெரேடு நடக்கும், அன்ஜெரேடு டு ஜெரேடு நடக்கும். அப்படி பார்த்திங்கன்னா எஸ் வந்து இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டோம், லே பொருத்தி நடக்கும்னு சொல்லிட்டோம். எஸ் வந்து ஜெரேடு, பி வந்து அன்ஜெரேடு. ஸோ இது நடக்குது. பி வந்து அன்ஜெரேடு, டி வந்து ஜெரேடு. ஸோ இது நடக்குது. டி வந்து ஜெரேடு, எஃப் வந்து அன்ஜெரேடு. ஸோ இது நடக்குது. ஸோ இதான் லே பொருத்தி கண்டிஷன். லே பொருத்தி கண்டிஷன் டெல்டா எல் = +or-1 வரணும். அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் செக் பண்ணலைன்னா அதோட ஈஸியான வழி என்னென்னா சிமெட்ரியை சொல்கிறது. ஸோ எஸ் டு பி நடக்குமா அப்படின்னா பி டு பி நடக்குமா? பி வந்து அன்ஜெரேடு, பி வந்து அதுவும் அன்ஜெரேடு. ஸோ பி டு பி நடக்காது. பி டு பி நடக்காதுன்னு ஏன் சொல்கிறேன்னா இதுவும் அன்ஜெரேடு, இதுவும் அன்ஜெரேடு. ஸோ அன்ஜெரேடு டு அன்ஜெரேடு நடக்காது, ஜெரேடு டு ஜெரேடும் நடக்காது. ஸோ ரெண்டும் காம்பினேஷனில் தான் நடக்கும். ஸோ டிடி டிரான்சிஷன் லே பொருத்தி ஃபர்பிடன். ஆல்வேஸ் லே பொருத்தி ஃபர்பிடன். எப்பயுமே டிடி டிரான்சிஷனுங்கிறது லே பொருத்தி ஃபர்பிடன். ஸ்பின் அலவுடா ஃபர்பிடன்னா கேட்டால் அது ஆன் த பேசிஸ் ஆஃப் இட்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பார்த்துட்டு நம்ம இது ஸ்பின் அலவுடு இல்லை ஸ்பின் ஃபர்பிடன் நம்ம பர்டிகுலராக சொல்லுவோம். பட் லே பொருத்தியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் லே பொருத்தி ஃபர்பிடன் ஆல்வேஸ். அடுத்தது டிடி டிரான்சிஷன் ஓவர். ஸோ டிடி டிரான்சிஷன் எப்போ நடக்கும் என்ன அப்படின்னு கண்டிஷன்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா. ஸோ காம்பவுண்டு கலராக இருக்கிறதுக்கான முதல் கண்டிஷன் அது பேராமேக்னட்டிக்காக இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் அதில் டிடி டிரான்சிஷன் நடக்கணும். 2 கண்டிஷன் தான். இந்த 2 கண்டிஷனுமே இல்லை, அதாவது பேராமேக்னட்டிக்கும் அது இல்லை, அதில் டி எலக்ட்ரானே இல்லை அப்படின்னாலும் அந்த காம்பவுண்டு கலராக இருக்குது. அதுக்கான ரீசன் வந்து சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் between metal to ligand or ligand to metal. ஸோ இதான் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். இங்கே டிடி டிரான்சிஷன் கிடையாது. ஒரு டி ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரான் இன்னொரு டி ஆர்பிட்டாலுக்கு போகல. ஒரு லிகாண்டில் உள்ள எலக்ட்ரான் ஒரு மெட்டலுக்கு வருது, ஒரு மெட்டலில் உள்ள எலக்ட்ரான் லிகாண்டுக்கு போகுது. ஸோ அது எப்போ என்ன கண்டிஷனில் போகும்னு தெரியும். இப்போ மெட்டல் வந்து நிறைய எலக்ட்ரானை வச்சுருந்தது அப்படின்னு சொன்னால் அதை லிகாண்டுக்கு கொடுக்கும். லிகாண்டு வந்து பை அக்செப்டாராக இருக்கணும். பை அக்செப்டார்னா அதில் வந்து பை ஸ்டார் ஆர்பிட்டால் வேக்கண்டாக இருக்குது அப்படின்னா இது கொடுக்குற எலக்ட்ரானை அது வாங்கிக்கும். சப்போஸ் லிகாண்டில் நிறைய எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மெட்டலுக்கு கொடுக்கும். மெட்டல் வந்து வேக்கண்ட் டி ஆர்பிட்டால் வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்ததுன்னா லிகாண்ட்லேருந்து எலக்ட்ரான் மெட்டலுக்கு வரும். ஸோ இது வந்து பை டோனார் லிகாண்டாக இருந்தால் கொடுக்கும், பை அக்செப்டாக இருந்தால் வாங்கிக்கும். ஸோ இதை நம்ம எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் இப்படி தான் நடக்கும். ரெண்டுத்துக்கும் இடையில் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் லிகாண்ட் அண்டு மெட்டல் டு லிகாண்ட். அடுத்த முக்கியமான கண்டிஷன், இதை பொறுத்த வரைக்கும் இது ஸ்பின் அலவுடு. எல்லா டிரான்சிஷனுமே ஸ்பின் அலவுடு. அதே மாதிரி எல்லா டிரான்சிஷனும் லே பொருத்தி அலவுடு. எல்லா டிரான்சிஷனும் லே பொருத்தி அலவுடு, எல்லா டிரான்சிஷனும் ஸ்பின் அலவுடு. ஸோ அலவுடு டிரான்சிஷன் அப்படிங்கிறதால கலர் பார்த்திங்கன்னா இன்டென்ஸ் கலராக இருக்கும்.
இன்டென்ஸ் கலர். இப்போ பொட்டாசியம் பர்மாங்கனேட்டில் வந்து சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர், ஏன்னா அதில் டி எலக்ட்ரான் கிடையாது, நோ டிடி ட்ரான்சிஷன், அது வந்து சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் அதில் நடக்கிறது. அதனால தான் அது பயங்கர கலரில் இருக்கும், இன்டென்ஸ் கலர். சும்மா கொஞ்சமாக எடுத்து நம்ம ஒரு ட்ரஃப் ஃபுல்லாக நம்ம தண்ணி எடுத்து போட்டால் கூட அது ஃபுல்லாக பிங்க் கலராக மாறிடும். ஸோ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அலௌடு ட்ரான்சிஷனாக இருக்கிறதால இன்டென்ஸ் கலராக இருக்கும். எதெல்லாம் இன்டென்ஸ் கலராக இருக்கும் அதெல்லாம் அதில் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஆல்மோஸ்ட் ஆல் த காம்ப்ளெக்ஸஸில் நடக்கும். ஆல் த காம்ப்ளெக்ஸஸ் ஷோ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா. எல்லாத்துலேயும் இது நடக்கும். எந்த ரேஞ்சில் நடக்கும் அப்படின்னா இதோடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். இப்போ கலராக வருது அப்படின்னா கண்டிப்பாக விசிபிளில் நடந்தால் தான் கலராக வரும். எனர்ஜி சப்போஸ் அதிகமாக போயிடுச்சுன்னா யூவியில் நடக்கும். யூவிலையும் நியர் யூவியில் நடக்கலாம், இல்லைன்னா விசிபிளில் நடக்கலாம். இப்போ விசிபிளில் நடக்கிறது மட்டும்தான் நமக்கு கலராக தெரியும். நியர் யூவியில் நடக்கிறது கலராக இருக்காது, ஒயிட் கலராக இருக்கும். ஸோ அது ஒயிட் கலராக இருக்கும். சில நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் இதுலேயே. சிலது ஒயிட் கலராக இருக்கும், சிலது கலராக இருக்கும். என்ன ரீசன்னா எனர்ஜி டிஃப்ரென்ஸ். அது வந்து அந்த ட்ரான்சிஷன் யூவியில் நடக்குதா, அதாவது ஒரு ட்ரான்சிஷன் நடக்கணும்னு சொன்னால் யூவி லைட்டை பாஸ் பண்ணால் தான் அந்த ட்ரான்சிஷன் நடக்குதா, இல்லை விசிபிள் லைட்டை பாஸ் பண்ணாலே நடக்குதா அப்படின்னா விசிபிள் லைட்லேயே ட்ரான்சிஷன் நடந்தால் கலராக இருக்கும், யூவி லைட்டில் தான் நடக்குதுன்னா அது ஒயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் எல்லா காம்ப்ளெக்ஸஸ்லேயும் அந்த சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். மேக்ஸிமம் நியர் யூவி அண்டு விசிபிளில் நமக்கு இந்த ட்ரான்சிஷன் நடக்கும். இதில் 4 டைப் இருக்குது. 4 டைப் இருக்குது. ஒன்று வந்து எல்எம்சிடி அப்படின்னு சொல்லுவோம். எல்எம்சிடினா லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். இன்னொன்று எம்எல்சிடி, மெட்டல் டு லிகாண்ட் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். மூணாவது எம்எம்சிடி, மெட்டல் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். நம்ம இதை வந்து இன்டர்வேலன்ஸ் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லலாம். 4வது கேட்டகரி எல்எல்சிடி, லிகாண்ட் டு லிகாண்ட் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து இன்ட்ரா வேலன்சி சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ராவேலன்ஸ் இல்லை, இன்ட்ராலிகாண்டு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். இந்த மாதிரி 4 கேட்டகரி இருக்குது. பேர்லேயே உங்களுக்கு தெரியுது என்னென்ன செய்ய போகுது அப்படின்னா, லிகாண்ட் டு மெட்டல்னால் லிகாண்ட்லேருந்து மெட்டலுக்கு போகுது, மெட்டல் டு லிகாண்ட்னா மெட்டல்லேருந்து எலக்ட்ரான் லிகாண்டுக்கு போகுது, மெட்டல் டு மெட்டல்னால் மெட்டலுக்குள்ளேயே நடக்குது, ஒரு காம்ப்ளெக்ஸில் இருக்கிற 2 மெட்டலுக்கு இடையில் நடக்குது. லிகாண்ட்னா லிகாண்டுக்கும் இடையில் நடக்குது. ஸோ ஒன்றையும் நம்ம தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ மெட்டல் எப்படி இருக்கணும் நல்லா கவனிங்க. லிகாண்ட் டு மெட்டல் அப்படின்னா மெட்டல் தான் எலக்ட்ரானை வாங்கிக்க போகுது. லிகாண்ட் டு மெட்டல்னால் லிகாண்டு கொடுக்குற எலக்ட்ரானை மெட்டல் தான் வாங்கிக்க போகுது. ஸோ மெட்டல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மெட்டல் வந்து ஹை ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கணும். ஹை ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னா இப்போ வந்து ஹை ஆக்சிடேஷனாக Mn+5 அப்படின்னா 5 எலக்ட்ரானை அது இழந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக அதில் d ஆர்பிட்டால் வேக்கண்ட்டாக இருக்கும். +7னா 7 எலக்ட்ரான் அது ரிலீஸ் பண்ணியிருக்கும். அப்போ 7 எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணியிருந்தால் d ஆர்பிட்டால் வேக்கண்ட்டாக இருக்கணும். மொத்தத்தில் லிகாண்டு கொடுக்குற எலக்ட்ரானை வாங்கிக்கிறதுக்கு d ஆர்பிட்டால் வேக்கண்ட்டாக இருக்கணும். இப்போ d ஆர்பிட்டால் வேக்கண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஹை ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கணும். ஹை ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்தால் அந்த d ஆர்பிட்டால் வேக்கண்ட்டாக இருக்கும். ஒன்று. அடுத்தது ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹை அயனைசேஷன் எனர்ஜி இருக்கணும். ஹை அயனைசேஷன் எனர்ஜி. மூணாவது ஸ்மாலர் சைஸ் இருக்கணும். ஸ்மாலர் சைஸ். இப்போ ஸ்மாலர் சைஸ் இருந்தால் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சைஸ் வந்து ஸ்மாலராக இருக்குது, இன்னொன்று வந்து சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு வச்சுங்க. 2 ஆட்டம் இருக்குது, ஒன்று சைஸ் வந்து சின்னதாக இருக்குது, ஒரு சைஸ் வந்து பெருசாக இருக்குது. இப்போ நியூக்ளியஸும் உள்ளே இருக்கும். இப்போ லிகாண்டு கொடுக்குற எலக்ட்ரான் இங்கே இருக்குன்னா இந்த நியூக்ளியஸ் வந்து இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். அப்போ ஈஸியாக எலக்ட்ரான் இதில் கொடுத்துட முடியும். ஸ்மாலர் சைஸாக இருந்தால் ஈஸியாக எலக்ட்ரானை கொடுத்துட முடியும். பட் இங்கே பாசிட்டிவ் இருக்குது, ஒரு பெரிய ஆட்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு லிகாண்டு கொடுக்குற எலக்ட்ரானை இங்கேருந்து பெனட்ரேட் பண்ணி இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் ஸ்மாலர் சைஸ் இருக்கணும். ஸ்மாலர் சைஸ் இருந்தாலே உங்களுக்கு தெரியும் ஹை அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இருக்கும். அடுத்தது மெட்டல் ஆர்பிட்டால்ஸ்
லோ எனர்ஜியில் இருக்கணும். லிகாண்டோட ஆர்பிட்டால் ஹை எனர்ஜியில் இருக்கணும். இது லோ எனர்ஜியில் இருக்கணும். ஸோ அப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ லிகாண்டோடைய இது ஹை எனர்ஜி ஆர்பிட்டால், அடுத்தது மெட்டலோடைய ஆர்பிட்டால் லோ எனர்ஜியில் இருக்கணும். அதனால் எலக்ட்ரான் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ மெட்டல் இப்படி தான் இருக்கணும். லிகாண்ட் எப்படி இருக்கணும்? ஸோ லிகாண்ட் தான் எலக்ட்ரானை சப்ளை பண்ணக்கூடியவர், எலக்ட்ரானை கொடுக்கக்கூடியவர் லிகாண்ட் தான். அப்போ கண்டிப்பாக அவர்கிட்ட எலக்ட்ரான் இருக்கணும். ஸோ அதனால் லோன் பேர்ஸ் இருக்கணும், அவர்கிட்ட லோன் பேர்ஸ் இருக்கணும். ஒன்று ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், லோ எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கணும். எலக்ட்ரானை பிடிச்சி இழுத்துகிட்டே இருக்கக்கூடாது, எலக்ட்ரானை கொடுக்க தானே போகுது இது. அப்போ ஈஸியாக இது கொடுக்கணுன்னா அதுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ கம்மியாக இருக்கணும். எலக்ட்ரான் அஃபினிட்டி நிறையா இருந்ததுன்னா எலக்ட்ரான் பிடிச்சி வச்சுக்கும், அது கொடுக்கவே கொடுக்காது. ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி கம்மியாக இருக்கணும். மூணாவது, இதோடைய ஆர்பிட்டால்ஸினுடைய எனர்ஜி ஹையராக இருக்கணும், ஹையர். அப்போ தான் இது வந்து லோயர் மெட்டலோடைய ஆர்பிட்டாலுக்கு அதோடைய எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இதான் LMCT அண்டு மெட்டலோடைய கண்டிஷன் எப்படி இருக்கணும், லிகாண்டோட கண்டிஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து இதில் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ எதெல்லாம் இந்த மாதிரி நடக்குது, எதெல்லாம் நடக்குது அப்படின்னா, இதோடைய எக்ஸாம்பிள் பாருங்கள். CDSயில் வந்து LMCT தான் நடக்குது. இதில் லிகாண்ட் வந்து S2-, மெட்டல் வந்து CD2+. அப்போ லிகாண்ட்லேருந்து எலக்ட்ரான் வந்து CD2+க்கு போகுது. இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி HGSயில் லிகாண்ட் வந்து S2-, இது HG2+. MnO4 2-, இதில் வந்து O2- வந்து லிகாண்டு, Mn+6 வந்து வாங்கிக்கும் மெட்டல். ஸோ இதே மாதிரி HgI2, இதில் வந்து I- வந்து லிகாண்டு, Hg2+ வாங்கிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மெட்டல் டு லிகாண்டு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். அது இல்லாமலும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. V2O5 நடக்குது, Cr2O7 2- நடக்குது, SnI4 நடக்குது, CrO3 நடக்குது, லெட்டு குரோமேட்டில் நடக்குது, லெட் ஆக்சைடில் நடக்குது, காப்பர் அயோடைடில் நடக்குது. ஸோ இது மாதிரி எக்ஸெட்ரா. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் லிகாண்டு டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், லிகாண்டு வந்து பை டோனார் லிகாண்டா அல்லது பை அக்செப்டார் லிகாண்டா. இப்போ லிகாண்டு தான் கொடுக்குது, அப்போ பை டோனார் லிகாண்ட். பை டோனார் அப்படின்னு சொன்னாலே வீக் லிகாண்டு. எதெல்லாம் வீக் லிகாண்டோ அதெல்லாம் பை டோனார். ஸோ பை டோனராக இருந்தது அப்படின்னு சொன்னால் லிகாண்டு டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம பை டோனார் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். O2- வந்து பை டோனார், S2- வந்து பை டோனார், ஆல் ஹேலஜன்ஸு இதெல்லாமே பை டோனார். ஸோ லிகாண்டை பார்த்து சொல்லிடலாம், இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து LMCTயா இல்லை MLCTயா அப்படிங்கிறது. ஸோ பை டோனார் லிகாண்ட்ஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக LMCT தான், லிகாண்டு டு மெட்டல் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். ஒரு கொஷினாக சொல்லலாம், ஒரு கம்பேரிசன் பாருங்கள். VO4 3- வெனேடியம் காம்பவுண்ட், வெனேடியம் ஆக்சைடு காம்பவுண்டு, CrO4 2- MnO4-. இப்போ இதில் நீங்கள் பார்க்குறது வந்து இதெல்லாம் ஒரே சீரீஸில் தான் வருது, ஒரே சீரீஸ் இது. வெனேடியம், குரோமியம், மேங்கனஸ், வெனேடியம், குரோமியம், மேங்கனஸ். ஸோ இதெல்லாம் ஒரே சீரீஸில் வருது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு என்னதை பார்க்கலாம் அப்படின்னா, மைனஸ் சார்ஜை பாருங்கள். இதில் 3-, இதில் 2-, இதில் மைனஸ். ஸோ நம்பர் ஆஃப் நெகட்டிவ் அயான்ஸ், நெகட்டிவ் கிரேட்டர் த நெகட்டிவ் நெகட்டிவ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து சைஸும் அதிகமாக இருக்கும். நெகட்டிவ் இப்போ Cl விட Cl- சைஸ் பெருசு தானே. ஸோ அந்த மாதிரி இதில் 1- தான் இருக்குது, இதில் 2- இருக்குது, இதில் 3- இருக்குது. அப்போ சைஸு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அந்த வகையில் பார்த்தோன்னா வெனேடியம் 4 3- வந்து சைஸ் பெருசாக இருக்கும், கிரேட்டர் தேன். குரோமியம் O4 2- கிரேட்டர் தேன் MnO4-. இது சைஸுடைய ஆர்டர். இது இப்போ சைஸ் இருக்கிறதுல பெருசு வெனேடியம் ஆக்சைடு 4க்கு தான் சைஸ் வந்து இருக்கிறதுல ரொம்ப பெருசு. ஸோ சைஸுக்கும் எனர்ஜி கேப்புக்கும் இடையில் ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு. சைஸு அதிகமாக இருந்தால் எனர்ஜி கேப்பும் அதிகமாக இருக்கும், எனர்ஜி கேப்பும் அதிகமாக இருக்கும். இது ஏங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ சைஸு சின்னதாக இருந்ததுன்னு சொன்னால் லிகாண்டு எனர்ஜி ரெண்டுத்துக்கும் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மி, ஏன்னா ஈஸியாக எலக்ட்ரானை இது கொடுத்துரும்.
சைஸு பெருசாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்கிற ப்ளஸ்ஸு லிகாண்டோட எலக்ட்ரானை வாங்குறதுக்கு அதிகமான எனர்ஜி செலவு பண்ணணும். ஸோ எனர்ஜி கேப் அதிகமாகிடும். ஸோ எனர்ஜி கேப் அதிகம், சைஸ் அதிகம்னா எனர்ஜி கேப் அதிகம். அப்போ வெனேடியம் O4 3- உடைய எனர்ஜி கேப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். CrO4 2- எனர்ஜி கேப்பு இதோட கம்மியாக இருக்கும். MnO4- எனர்ஜி கேப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எலக்ட்ரான் டிரான்சிஷன் நடக்கணும்னு சொன்னால் இது இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஹையர் எனர்ஜி டெல்டா E அதிகம், இங்கே லோயர் எனர்ஜி, இங்கேயும் லோயர் எனர்ஜி. ஸோ லோயர் எனர்ஜியாக இருக்கிற இது ரெண்டும் பார்த்திங்கன்னா விசிபிளில் நடக்கும். விசிபிள் லைட்டே இதுக்கு போதும், ஏன்னா லோயர் எனர்ஜி விசிபிள் லைட்டு லோயர் எனர்ஜி இதே போதும். பட் வெனேடியத்துக்கு பார்த்திங்கன்னா யூவி லைட்டை கொடுத்தா தான் அது எலக்ட்ரானிக் எக்ஸைட்டேஷன் நடக்கும். ஏன்னா யூவி லைட் வந்து விசிபிள் லைட்டை விட அதிகமான எனர்ஜி. ஸோ யூவி லைட்டில் தான் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் வெனேடியத்தில் நடக்கும். காரணம் அதோடைய சைஸு பெருசு. இது ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா விசிபிள்லே நடக்கும். இப்போ அதனால் இந்த வெனேடியம் ஆக்சைடு வந்து ஒயிட் கலராக இருக்கும். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா கலர்டாக இருக்கும். இது ரெண்டும் கலர். இது ரெண்டுத்துக்கும் கலர் வரதுக்கான காரணம் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர், பர்டிகுலராக LMCT சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். காரணம் சைஸ் வந்து இது ரெண்டுத்துக்கும் கம்மி, இதோடைய சைஸ் பெருசு. சைஸ் பெருசாக இருந்தால் எனர்ஜி கேப் அதிகமாக இருக்கும். எனர்ஜி கேப் அதிகமாக இருந்தால் யூவி லைட்டை பயன்படுத்தணும். ஸோ யூவி லைட்டை பயன்படுத்தினா அது கலராக இருக்காது, ஒயிட்டாக தான் இருக்கும். இதுக்கெல்லாம் விசிபிள் லைட்டே போதும், அதனால் இது கலர்டாக இருக்குது. ரைட். இப்போ இதையே வந்து நம்ம பீரியாடிக் ட்ரெண்டு வச்சும் நம்ம சொல்ல முடியும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து 3D பிளாக் இருக்குது, 3D எலிமெண்ட் இருக்குது, 4D எலிமெண்ட்ஸ் இருக்குது, 5D எலிமெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து குரூப்பு. இப்போ குரூப்பில் வந்து 3D 4D 5D இருக்குது. நம்ம எப்படி வேணால் எழுதிக்கலாம், 4D 5D. சைஸ் வந்து என்னாகும், சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 3Dயை விட 4Dக்கு சைஸ் பெருசு, 4Dயை விட 5Dக்கு சைஸ் பெருசு. சைஸ் பெருசாகும் போது எனர்ஜி கேப்பு பெருசாகும். அப்போ பார்த்திங்கன்னா 3D வந்து எனர்ஜி கேப் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். 4Dக்கு எனர்ஜி கேப்பு இன்க்ரீஸ் ஆகும், 5Dக்கு எனர்ஜி கேப்பு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது 3D, இது 4D, இது 5D. ஸோ எனர்ஜி கேப் இன்க்ரீஸ் ஆகிறப்ப இங்கெல்லாம் வந்து இது யூவி லைட்டில் அப்சார்ப் பண்ணும். இது வந்து விசிபிளில், இது விசிபிளில். ஸோ இது வந்து ட்ரெண்டு டாப் டு பாட்டம், பீரியாடிக் டேபிளில் டாப் டு பாட்டம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு. இப்போ லெஃப்ட் ரைட்டுன்னு வச்சிங்களேன், லெஃப்ட் ரைட்டு வந்து ஃபஸ்ட்டு வெனேடியம், அப்புறம் குரோமியம், அப்புறம் மேங்கனஸ். ஸோ இதோடைய எனர்ஜி எப்படி இருக்குன்னா, லெஃப்ட் ரைட்டு போகிறப்ப நமக்கு தெரியும் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். சைஸ் டிக்ரீஸ் ஆக எனர்ஜி கேப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே எனர்ஜி வெனேடியத்துக்கு அதிகமாக இருக்கும், அதை விட இதுக்கு எனர்ஜி கேப் குறையும், அதுக்கு இன்னும் குறையும். ஸோ அதனால் இது யூவியில் நடக்குது, இது ரெண்டும் நம்ம விசிபிளில் நடக்குது அப்படின்னு சொன்னோம். இது வந்து லெஃப்ட் டு ரைட். பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் டு ரைட்டில் எனர்ஜி சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், எனர்ஜி கேப்பும் டிக்ரீஸ் ஆகும். இது டாப் டு பாட்டம், சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், எனர்ஜி கேப்பும் இன்க்ரீஸ் ஆகும். இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுலேருந்து கேட்குற கொஸ்டினை நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அடுத்தது, அதாவது குரூப் 2 குரூப்பில் பார்த்துட்டோம், லெஃப்ட் ரைட்டு பார்த்துட்டோம். தேர்ட் ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால், ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எனர்ஜி கேப்பு LMCTயில் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ருத்தீனியம் 2 உடைய எனர்ஜி கேப் இது. ருத்தீனியம் 4 அதோட எனர்ஜி கேப் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கும். ஸோ எனர்ஜி கேப்பு குறையும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜி கேப் LMCTயில் குறையும். இது ஒரு ரிலேஷன். ஃபோர்த்து கேஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு மெட்டல் தான், லிகாண்டை மட்டும் நான் மாற்றுறேன். HgBr2 HgI2 இப்போ மாற்றுறேன். இப்படி மாற்றும் பொழுது இப்போ மெட்டல் சேம், மெட்டலோடைய ஆர்பிட்டால் சேம், மெட்டலில் எந்த சேஞ்சஸும் நடக்காது, ஒன்லி லிகாண்டில் மட்டும்தான் இருக்குது. இப்போ லிகாண்டோடைய சைஸ் பாருங்கள். சப்போஸ் லிகாண்டோடைய சைஸ், லிகாண்டு சைஸு அயோடினுக்கு அதிகம், அடுத்தது Br, அடுத்தது Cl.
ஸோ இங்கே லிகாண்டோடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜி கேப்பு குறையும். மெட்டலோடைய சைஸு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் எனர்ஜி கேப்பு இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னோம். இங்கே லிகாண்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆனால் எனர்ஜி கேப்பு குறையும். அப்போ மெட்டலோடைய ஆர்பிட்டாலில் நோ சேஞ்ச், HG உடைய ஆர்பிட்டாலில் நோ சேஞ்ச். பட் இது வந்து சிஎல்லுக்கு, இது வந்து பிஆருக்கு, இது வந்து ஐக்கு. இப்போ எனர்ஜி பாருங்கள், சிஎல்லுக்கு அதிகம், பிஆருக்கு கொஞ்சம் குறையுது, ஐக்கு ரொம்ப குறையுது. இப்போ எனர்ஜி கேப்பு குறையும். இப்போ இந்த ரிலேஷன், ஸோ இந்த 4 ரிலேஷனை வச்சு நான் கொஸ்டின் இருக்கும். இப்படி குறையும் போது பார்த்திங்கன்னா இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து HgCl2 ஒயிட் கலரில் இருக்கும். ஏன்னா அது வந்து அதிகமான எனர்ஜி. ஸோ யூவியில் தான் இது வந்து நடக்கும். இந்த ட்ரான்சிஷன் யூவியில் நடக்கும்போது ஒயிட் கலரில் இருக்கும். Br2 இது வந்து எல்லோ கலர், இது எல்லோ கலர் விசிபிளில் நடக்கும், அதனால் இது எல்லோ கலர். இது வந்து ரெட் கலர், இதெல்லாம் இன்டென்ஸ் கலராக இருக்கும். இதில் நடக்கிறது LMCT. ஸோ இதெல்லாம் இன்டென்ஸ் கலர். இது ரெண்டும் எல்லோ அண்ட் ரெட் கலர், இது ஒயிட் கலர். ஒயிட் கலருக்கான காரணம் குளோரினுடைய சைஸ் ரொம்ப சின்னது. சைஸ் ரொம்ப சின்னது அப்படிங்கிறதால எனர்ஜி கேப் ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ மெட்டலோடைய சைஸ் இது, லிகாண்டோட சைஸ் இது அப்படின்னா மெட்டல் ஈஸியாக எலக்ட்ரானை வாங்கிக்கும். லிகாண்டோட சைஸ் ரொம்ப பெருசாக இருந்தால் எலக்ட்ரானை ஈஸியாக வாங்கிக்கும். ஸோ அதனால தான் நமக்கு சைஸ் பெருசாக இருந்தால் எனர்ஜி கேப்பு கம்மி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ரெண்டாவது டைப்பு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபரில் ரெண்டாவது டைப்பு MLCT, மெட்டல் டு லிகாண்ட், மெட்டல் டு லிகாண்டு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர், மெட்டல் டு லிகாண்டு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதில் வந்து மெட்டல் எப்படி இருக்கணும்? மெட்டல் வந்து இப்போ இதில் MLCTயை பொறுத்த வரைக்கும் மெட்டல் வந்து லிகாண்டுக்கு எலக்ட்ரானை சப்ளை பண்ணுது. மெட்டல் லிகாண்டுக்கு எலக்ட்ரானை சப்ளை பண்ணுது. ஸோ மெட்டல்கிட்ட நிறையா எலக்ட்ரான் இருக்கணும். அப்போ லிகாண்ட் வந்து வேக்கண்ட்டாக வச்சுருக்கணும், லிகாண்ட் ஆர்பிட்டால் வேக்கண்ட்டாக இருக்கணும், மெட்டல்கிட்ட நிறைய எலக்ட்ரான் இருக்கணும். ஸோ மெட்டல்கிட்ட நிறைய எலக்ட்ரான் இருக்கணும் அப்படின்னா நிறைய எலக்ட்ரான் அது இழந்திருக்கக்கூடாது. ஸோ அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கணும். லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னால் அதிகமான எலக்ட்ரானை அது இழக்கலைன்னு அர்த்தம். Mn+7னா 7 எலக்ட்ரான் இழந்திருக்கு, Mn+2னா 2 எலக்ட்ரான் மட்டும்தான் இழந்திருக்கு. ஸோ லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கணும் ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், அதோடைய டி ஆர்பிட்டால் கம்ப்ளீட்லி ஃபில்லுடாக இருக்கணும். டி ஆர்பிட்டால்ஸ் ஃபில்லுடாக இருக்கணும், ஃபில்லுடு டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கணும். அப்போ தானே எலக்ட்ரானை கொடுக்க முடியும் லிகாண்டுக்கு. ஸோ அதோடைய டி ஆர்பிட்டால் வேக்கண்டாக இருக்கக்கூடாது, டி ஆர்பிட்டால் ஃபில்லுடாக இருக்கணும். அடுத்தது இதோடைய ஆர்பிட்டால்ஸு ஹை எனர்ஜியில் இருக்கணும். அப்போ தான் இது எலக்ட்ரானை லிகாண்டுக்கு, லோயர் எனர்ஜி எலக்ட்ரானுக்கு லிகாண்டுக்கு அது எலக்ட்ரானை சப்ளை பண்ண முடியும். ஸோ ஆர்பிட்டால் ஹேவ் ஹை எனர்ஜி. இது மூணும் வந்து லிகாண்டோடைய மெட்டலோடைய கண்டிஷன். இப்போ லிகாண்டோடைய கண்டிஷன் பாருங்கள். லிகாண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, லிகாண்டு வாங்கிக்கணும் எலக்ட்ரானை. அதனால் இது பை அக்செப்டார் லிகாண்டாக இருக்கணும், பை அக்செப்டார் லிகாண்ட். அதோடைய பை ஸ்டார் ஆர்பிட்டால் வேக்கண்டாக இருக்கணும். அதோடைய பை ஸ்டார் ஆர்பிட்டால்ஸ் அதுக்கு வேக்கண்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து CN-, CO, SCN-, பிரிடினு, பைபிரிடினு, பைரசினு, இதெல்லாம் வந்து சில லிகாண்ட்ஸ், பை அக்செப்டார் லிகாண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம ஸ்ட்ராங் லிகாண்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம், ஸ்ட்ராங் லிகாண்ட். ஸோ இதோடைய காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அதாவது MLCT நடக்கிற காம்ப்ளெக்ஸ் வந்து குரோமியம் பைபிரிடைல் 3 times +1. ஸோ லிகாண்டை பார்த்தே சொல்லிடலாம். நீங்கள் மெட்டல் டு லிகாண்டு அப்படின்னு சொல்லி லிகாண்டை பார்த்தோன்னே நம்ம சொல்ல முடியும். மெட்டல் டு லிகாண்டு MLCT அப்படிங்கிறத லிகாண்டை பார்த்து சொல்லிடலாம். அதே மாதிரி Mn2CO 10 times, இதுவும் MLCT. பொதுவாக நம்ம MLCT அப்படிங்கிறத பேக் பாண்டிங் சொல்லுவோம். பேக் பாண்டிங் மெட்டல் டு லிகாண்டு, அதாவது லிகாண்டு வந்து மெட்டலுக்கு எலக்ட்ரானை கொடுத்து பாண்டு ஃபார்ம் பண்ணிடுது. அதுக்கப்புறம் மெட்டலும் லிகாண்டுக்கு எலக்ட்ரானை கொடுத்து இன்னொரு பாண்டை ஃபார்ம் பண்ணும்போது அது நம்ம பேக் பாண்டிங் சொல்லுவோம், பேக் பாண்டிங். ஸோ மெட்டல் லிகாண்ட் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு, நல்லா எஃபெக்டிவாக நடக்குது அப்படின்னு சொன்னால் பேக் பாண்டிங் எஃபெக்டிவாக நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ பேக் பாண்டிங் நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, பேக் பாண்டிங் அதிகமாக நடந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பாண்டு லெங்க்த்து குறையும். பேக் பாண்டிங் அதிகமாக நடந்தால்
பாண்டு லெங்க்த்து குறையும். ஸோ பாண்டு லெங்க்த்து இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா பேக் பாண்டிங் நடக்கிறப்ப பாண்ட் லெங்க்த்து குறையும். ஸோ பாண்ட் லெங்க்த்து குறையுது அப்படின்னு சொன்னால் பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகும். பாண்ட் ஆர்டர் இன்க்ரீசஸ். பாண்ட் ஆர்டர் இன்க்ரீசஸ். இப்போ சிங்கிள் பாண்ட் ஆர்டர் 1 அப்படின்னா ட்ரிபிள் பாண்டோடைய பாண்ட் ஆர்டர் 3. ஆனால் சிங்கிள் பாண்டை விட ட்ரிபிள் பாண்டோடைய பாண்டு லெங்க்த்து பார்த்திங்கன்னா கம்மி. ஸோ பாண்டு லெங்க்த்து கம்மியானால் பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாண்டு லெங்க்த்து கம்மி, பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ். ஸோ பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் பாண்டோடைய ஸ்ட்ரென்த் அதிகம்னு அர்த்தம். பாண்டு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாண்டு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோடைய ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கொஷின். ஸோ எம்எல்சிடி நடந்தால் இதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு மாற்றி கேட்பாங்க. ஸோ அதனால் பேக் பாண்டிங் நல்லா நடக்கும். எம்எல்சிடி நல்லா நடந்தால் பேக் பாண்டிங் நல்லா நடக்குதுன்னு அர்த்தம். பேக் பாண்டிங் நல்லா நடந்தால் இந்த எஃபெக்ட்லாம் வரும். ஸோ பேக் பாண்டிங் நடந்தாலே இதெல்லாம் நடக்கும். ஸோ இது ரிலேட்டடான கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இதுலேருந்து எப்படி நம்ம இந்த கண்டென்ட்டை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போதைக்கு இது உங்களுக்கு நீங்கள் உங்கள் நோட்ஸில் எழுதி வச்சுக்கிட்டு ரிப்பீட் பண்ணிக்கணும். ஸோ எம்எல்சிடி நல்லா நடந்துச்சுன்னு சொன்னால் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கும் பேக் பாண்டிங் விட்டுருங்க, டைரெக்டாக இப்படி கூட கேட்பாங்க. எம்எல்சிடி நல்லா நடந்துச்சுன்னு சொன்னால் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். இல்லைனா ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி ஒரு காம்ப்ளெக்ஸ்லேருந்து இன்னொரு காம்ப்ளெக்ஸுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதில் என்ன சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்னு கூட கேட்கலாம். ஸோ எம்எல்சிடி நடக்குதுன்னு அர்த்தம். ரைட். அடுத்த தேர்ட் டைப்பு எம்எம்சிடி. அதாவது மெட்டல் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ மெட்டல் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன அப்படின்னா electrons transfer from lower oxidation state to lower oxidation state metal to higher oxidation state metal. அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். மெட்டலுக்குள்ளே தான். மெட்டலில் என்ன வேரியேஷன் இருக்கணும்? ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேரியேஷன் இருக்கணும். ஸோ லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து KFeCN6. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் இது வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது, இது +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரூசியன் ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம். ப்ரூசியன் ப்ளூ. அப்போ Fe2+லேருந்து Fe3+க்கு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். KFe இதே காம்பவுண்டு தான், KFeCN6. பட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிஃப்ரெண்ட். என்னென்னா இது +2, இது +3. இப்போ இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ இந்த மெட்டல்லேருந்து இந்த மெட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். இதை நம்ம வந்து டர்ன்புல்ஸ் ப்ளூன்னு சொல்லுவோம். டர்ன்புல்ஸ் ப்ளூ கலர். ஸோ இதுலேயும் மெட்டல் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். NH3 5 times, ருத்தீனியம், பைரசின் லிகாண்டு, மறுபடியும் ருத்தீனியம், NH3 5 times. ஸோ 5+. இப்போ இதில் இந்த ருத்தீனியம் வந்து +3ல் இருக்குது, இந்த ருத்தீனியம் வந்து +2ல் இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸுக்கு பேர் குரிட்ஸ் டாபே அயான். குரிட்ஸ் டாபே அயான். அதில் நடக்கிறது வந்து ருத்தீனியத்துக்குள்ளே மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். அடுத்தது பாருங்கள். Pb3O4. இந்த காம்ப்ளெக்ஸில் Pb2+லேருந்து Pb4+க்கு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ இதுலேயும் எம்எம்சிடி ட்ரான்ஸ்ஃபர். அதே மாதிரி ரஸ்ட்டு வந்து என்ன கலரில் இருக்கும்? ப்ரௌன் கலரில் இருக்கும்.
ஸோ ப்ரௌனிஷ் கலர், துரு பிடிக்கிறது. ஸோ அது ப்ரௌன் கலராக இருக்குது. அதை நம்ம ரஸ்ட்டை என்னன்னு சொல்லுவோம்னா Fe3O4ன்னு சொல்லுவோம். இந்த ப்ரௌன் கலருக்கு காரணம் Fe2+லேருந்து Fe3+க்கு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அங்கேயும் MMCT. அடுத்தது ஸ்பைனல்ஸ் எல்லாமே கலராக இருக்கும், ஆர் கலர்டு டியூ டு MMCT. ஸ்பைனல்ஸ் ஆர் ஆல் கலர்டு டியூ டு MMCT. ஸோ MMCT இங்கெங்கெல்லாம் நடக்குது. இது LMCTயோ MLCTயோ இல்லை, இது MMCT. ஸோ அதனால் வரக்கூடிய கலர். ஸோ இப்போ லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடந்தால் அதை நம்ம மெட்டல் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். இது 5 எக்ஸாம்பிள் நம்ம இதில் பார்த்துருக்கோம். அடுத்தது 4th டைப் ஆஃப் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர், லிகாண்ட் டு லிகாண்டு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ லிகாண்ட் டு லிகாண்டு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். அப்படி இல்லைன்னா இன்ட்ரா லிகாண்டு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இது வந்து என்னென்ன ட்ரான்சிஷன்லாம் நடக்கலாம், லிகாண்டுக்குள்ளே லிகாண்டு என்னென்ன ட்ரான்சிஷன் நடக்கலாம் அப்படின்னா சிக்மா டு சிக்மா ஸ்டார் நடக்கலாம், பை டு பை ஸ்டார் நடக்கலாம், N டு பை ஸ்டார் நடக்கலாம், N டு சிக்மா ஸ்டார் நடக்கலாம். இந்த ட்ரான்சிஷன்லாம் நடக்கலாம். முக்கியமான கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிகாண்ட் பார்த்திங்கன்னா ஆக்சரைஸ் ஆகணும், another one get reduced. ஒன்று வந்து ஆக்சரைஸ் ஆகணும், இன்னொன்று ரெடியூஸ் ஆகணும். ரெட் ஆக்ஸ் மாதிரி நடக்கணும். 2 லிகாண்ட் இருக்கணும், 2 டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்கணும். ஒரு லிகாண்டு ஆக்சரைஸ் ஆகணும், இன்னொரு லிகாண்டு ரெடியூஸ் ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ மெட்டல் டு லிகாண்டுன்னு என்ன அர்த்தம், மெட்டல் வந்து எலக்ட்ரானை லிகாண்டுக்கு கொடுக்குதுன்னு அர்த்தம். இப்போ மெட்டல் கொடுக்குறதால இது ஆக்சரைஸ் ஆகுது, லிகாண்டு வாங்கிக்கிறதால இது ரெடியூஸ் ஆகுது. ஸோ இங்கே எப்படி ஒரு ஆக்சரைஸ் ஒரு ரெடியூஸ் ரெண்டும் இருக்கும், அதே மாதிரி 2 லிகாண்ட் இருக்கணும். இந்த 2 லிகாண்டில் ஒன்று வந்து ஆக்சரைஸ் ஆகணும், இன்னொன்று ரெடியூஸ் ஆகணும். அப்போ தான் இந்த டைப் ஆஃப் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அடுத்தது ஒன்று வந்து பை டோனராக இருக்கணும், இன்னொன்று பை அக்செப்டராக இருக்கணும். ஸோ ஒரு லிகாண்ட் வந்து எலக்ட்ரானை கொடுக்கணும், இன்னொரு லிகாண்டு எலக்ட்ரானை வாங்கிக்கணும். அப்படிப்பட்ட லிகாண்டு 2 இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த LLCT நடக்கும். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், டாலியம் பைப்ரிடல் I2, இது எல்லோ கலர். இது வந்து பை அக்செப்டார். பை அக்செப்டார்னால் தெரியும், ஸ்ட்ராங் லிகாண்ட். எது ஸ்ட்ராங் லிகாண்டோ அதுதான் பை அக்செப்டார், இது ஸ்ட்ராங் லிகாண்ட். இது வந்து பை டோனார், இது வீக் லிகாண்ட். ஸோ ரெண்டும் இருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆக்சி ஹீமோக்ளோபின், அதுலேயும் இந்த LLCT தான் நடக்குது. அதில் எங்கே நடக்குது அப்படின்னா பை டு பை ஸ்டாரில் நடக்குது. லிகாண்டுக்குள்ளே பை டு பை ஸ்டார் ட்ரான்சிஷன் ஹீமோக்ளோபினில் நடக்கிறது LLCT. என்ன ட்ரான்சிஷன் அப்படின்னா பை டு பை ஸ்டார் ட்ரான்சிஷன். ஸோ இந்த LLCT அண்டு MMCT மேக்ஸிமம் கொஷின்ஸில் கேட்குறதில்ல, MLCT LMCT மட்டும் கேட்பாங்க. ஸோ அதனால் இப்போ இந்த 4 டைப்பை நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுலேருந்து கேட்குற கொஷின்ஸை நம்ம ஈஸியாக, இது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா கொஷினை ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இதுக்கப்புறம் இது ரிலேட்டட் கொஷின்ஸ் பார்ப்போம். இந்த கொஷின் பாருங்கள், MnO4- இஸ் டீப் பர்பிள் கலர், ரீனியம் O4- இஸ் கலர்லெஸ். திஸ் இஸ் டியூ டு கிரேட்டர் எனர்ஜி ரிக்வயர்டு ஃபார் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுலேருந்து முதல் விஷயம் ஆப்ஷன் பாருங்கள், டிடி ட்ரான்சிஷன் இன் ரீனியம், அதாவது கிரேட்டர் எனர்ஜி required for DD transition in rhenium than in magnesium, manganese. அடுத்து greater energy required for DD transition in manganese than in rhenium. அடுத்து greater energy needed charge transfer from oxygen to rhenium than oxygen to manganese. Greater energy needed charge transfer from oxygen to manganese than oxygen to rhenium. முதல்ல இது வந்து DD டிரான்சிஷனாக சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபராங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும். அதுக்கு வந்து டீப் பர்பிள் கலர்னு இருக்குது. அதனால் டீப் பர்பிள் கலர் அப்படின்னு சொன்னாலே அது வந்து சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் தான். எங்கெல்லாம் இன்டென்ஸ் கலர் இருக்கோ அது எல்லாமே சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் தான். அதனால் டிடி டிரான்சிஷன் இல்லைங்கிறத அதை முடிவு பண்ணிடலாம். அடுத்தது இதோடைய சிஸ்டம் வந்து D5 சிஸ்டம் ரெண்டுமே.
மேங்கனஸும் சரி ரீனியமும் சரி. ஏன்னா மேங்கனஸு, டெக்னீஷியம் அண்டு ரீனியம். ஸோ இது எல்லாமே ஒரே குரூப். இது 3D, இது 4D, இது 5D. ஸோ எல்லாத்துலேயுமே D5 சிஸ்டம். இது D5 சிஸ்டம் ஸ்பின்னு ஃபார்பிட்டன், லேபோரத்தி ஃபார்பிட்டன். ஸோ அதனால் DD டிரான்சிஷன் அங்கே டீப் ப்ளூ கலர் கொடுக்காது, பர்பிள் கலர் கொடுக்காது. ஸோ அது சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் தான், அதனால் DD கிடையாது. ஸோ DD டிரான்சிஷன் இல்லை. ஸோ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபரில் லிகாண்டிலேருந்து மெட்டலுக்கு அதிக எனர்ஜி இருக்குது, ரீனியம் மெட்டலுக்கு அதிகமான எனர்ஜி இருக்குது தேன் மேங்கனஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். லிகாண்டிலேருந்து மேங்கனஸுக்கு அதிக எனர்ஜி இருக்குது தேன் ரீனியம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். அப்போ இதை என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இந்த லிகாண்டுக்கும் ரீனியத்துக்கும் எனர்ஜி கேப் அதிகமாக, லிகாண்டுக்கும் மேங்கனஸுக்கும் எனர்ஜி கேப் அதிகமானு பார்க்கணும். ஸோ எனர்ஜி கேப் அதிகங்கிறத நம்ம என்ன கான்செப்ட் வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், சைஸை வச்சு பார்ப்போம். சைஸ் பார்க்குறப்ப 3Dயை விட 4Dக்கு சைஸ் அதிகம். ஸோ சைஸ் அதிகம்னா எனர்ஜி கேப்பும் அதிகம், அவ்வளோதான். லிகாண்ட் அது மெட்டலை பொறுத்த வரைக்கும் சைஸ் அதிகம்னா எனர்ஜி கேப் அதிகம். ஆனால் லிகாண்டை பொறுத்த வரைக்கும் சைஸ் அதிகம்னா எனர்ஜி கேப்பு கம்மி. ஸோ மெட்டலுங்க லிகாண்டு அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ இது வந்து மெட்டல், அதனால் சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜி கேப்பும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எனர்ஜி கேப் எதுக்கு இன்க்ரீஸ் ஆகும்? ரீனியத்துக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் 3C இதுதான் வந்து இதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபார் எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா ஆஃப் K2Cr2O7 அது காம்பவுண்ட் A அண்ட் K2MoO4 காம்பவுண்ட் B, த கரெக்ட் காம்பினேஷன் இஸ். ஸோ எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா 2 காம்பவுண்டை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு காம்பவுண்டு குரோமியம் காம்பவுண்டு, ஒரு காம்பவுண்டு மாலிப்டினம். ஸோ குரோமியம், மாலிப்டினம் அண்ட் டங்ஸ்டன் இதெல்லாம் ஒரே குரூப்பு. ஸோ இது 3D, இது 4D, இது 5D. ஸோ குரோமியத்துக்கும் மாலிப்டினத்துக்கு மட்டும் நம்ம சொல்லணும். இப்போ குரோமியத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ இதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிப்போம். K2Cr2O7. இதில் குரோமியத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து பொட்டாசியத்துக்கு 2, குரோமியத்துக்கு 2x, இதுக்கு -14 = 0. ஸோ 2x - 12 = 0, 2x = 12, x = +6. ஸோ இது +6ன்னு இருக்குது. இதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் +6. இதுக்கு பார்த்திங்கன்னா K2MoO4. ஸோ 2 + x - 8 = 0. ஸோ xக்கு -6 = 0, x = +6. ஸோ இதுவும் +6. ஸோ குரோமியத்தோட கான்ஃபிகரேஷன் தெரியும். குரோமியம் வந்து 24. ஸோ 3D5 4s1 இதோடைய கான்ஃபிகரேஷன். அதே மாதிரி மாலிப்டினத்துக்கு பார்த்திங்கன்னா 4D5 5s1 இருக்கும். ஸோ இது 6+ அப்படிங்கிறப்ப 3D0 4s0, இது 4D0 5s0ன்னு இருக்கும். ஸோ டி எலக்ட்ரானு இல்லை. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் ரெண்டுலேயுமே டி எலக்ட்ரான் இல்லை. ஸோ டி எலக்ட்ரான் இல்லைன்னா DD டிரான்சிஷன் நடக்காது. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அடிபட்டு போகுது. ஸோ டிரான்சிஷன் இஸ் DDன்னு இருக்குது. இது DD கிடையாது, ஏன்னா DDயில் எலக்ட்ரானே இல்லை. டி ஆர்பிட்டல் T2Gயும் காலி, EGயும் காலி. ஸோ ரெண்டுமே காலியாக இருக்குது. காலியாக இருக்கிறப்ப கண்டிப்பாக எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் நடக்காது. அடுத்த லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். டிரான்சிஷன் இஸ் மெட்டல் டு லிகாண்டுன்னு கொடுத்துருக்கு. மெட்டல் டு லிகாண்டுனா MLCTனா மெட்டல் டு லிகாண்ட். மெட்டல் டு லிகாண்ட்னா மெட்டல் வந்து லிகாண்டுக்கு எலக்ட்ரானை கொடுக்கணும். மெட்டல்கிட்ட எலக்ட்ரானை வாங்குற அளவுக்கு வேக்கண்ட் தான் இருக்குது. அதுக்கிட்ட ஃபில்டு ஆர்பிட்டால் இருக்கணும். ஃபில்டு ஆர்பிட்டால் இல்லை. மெட்டல் வந்து வேக்கண்ட் ஆர்பிட்டால் தான் இருக்குது. ஏன்னா T2G காலி, EG காலி, டி ஆர்பிட்டால் டோட்டலாக இல்லை. டி ஆர்பிட்டால் எலக்ட்ரானே இல்லை. அப்புறம் எப்படி அது லிகாண்டு கொடுக்கும்? ஸோ MLCTயும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் எதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷனில் 2 தான். ஒன்று வந்து டிரான்சிஷன் இஸ் MLCT, ரெண்டுமே MLCT. அடுத்து லேம்டா மேக்ஸ் ஃபார் A லெஸ் தென் B, A கிரேட்டர் தென் B. லேம்டா மேக்ஸ்னால் அந்த எனர்ஜி, லேம்டா மேக்ஸுங்கிறது அந்த எது வந்து ஹையர் எனர்ஜியில் நடக்கும் அப்படிங்கிறது. இந்த கேப், எனர்ஜி கேப் எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே கொஷினு. மற்றபடி ரெண்டுமே LMCT தான். ரெண்டுமே லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் தான். ஸோ கேட்டிருக்கிறது வந்து லேம்டா மேக்ஸை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ லேம்டா மேக்ஸ், பட் எனர்ஜி வச்சு நம்ம சொல்ல முடியும். எனர்ஜி வச்சு நமக்கு தெரியும் என்னென்னா, குரூப்பில் டாப் டு பாட்டம் வரும்பொழுது இதோடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சைஸ் இன்க்ரீஸ் ஆனால் எனர்ஜி கேப்பும் இன்க்ரீஸ் ஆகும்னு தெரியும். அப்போ எனர்ஜி கேப் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே சைஸ் வந்து டங்ஸ்டனுக்கு பெருசு. இப்போ டங்ஸ்டனுக்கு பெருசுனா எனர்ஜி கேப் இதுக்கு அதிகம். குரோமியம் இருக்கிறதுலே சின்னது. அப்போ எனர்ஜி கேப் இதுக்கு கம்மி.
எனர்ஜி கேப்னா ஓகே, பட் லேம்டா கேட்டிருக்காங்க. லேம்டாங்கிறது எனர்ஜி கேப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டு, எனர்ஜிக்கு அப்படியே ஆப்போசிட். இப்போ இருக்கிறதுலே லோயர் எனர்ஜி கேப் எதுவோ அதுதான் ஹையர் லேம்டா மேக்ஸ். இப்போ இருக்கிறதுலே லோயர் எனர்ஜி கேப் எது? குரோமியம். இப்போ குரோமியம் வந்து ஹையர் லேம்டா மேக்ஸ். இப்போ ஹையர் லேம்டா மேக்ஸு குரோமியத்துக்கு இருக்கும். அப்போ ஏவுக்கு தான் லேம்டா மேக்ஸ் அதிகம். ஸோ ஆப்ஷன் சியை பாருங்கள், LMCT தான். லேம்டா மேக்ஸ் ஏ கிரேட்டர் தேன் பி, இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஏ லெஸ் தேன் இதில் இருக்குது, ஏ லெஸ் தேன் கிடையாது, ஏ வந்து கிரேட்டர் தேன். ஏன்னா ஏ வந்து குரோமியத்தோட எனர்ஜி கம்மி, எனர்ஜி கம்மினா லேம்டா மேக்ஸ் அதிகம். ஸோ ஏ கிரேட்டர் தேன் பி. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். இந்த கொஷின் பாருங்கள். இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த காம்பவுண்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். MnO4 அண்டு CrO4 அண்டு வெனேடியம் O4 3-. ஸோ இதோட சைஸ் நம்ம பார்த்துருக்கோம். O4 3- பெருசாக இருக்கும், Mn குரோமியம் O4 அதை விட சின்னதாக இருக்கும், MnO4 அதை விட சின்னதாக இருக்கும். ரீசன் வந்து இது 3- இருக்குது, இது 2- இருக்குது. இது மைனஸ் இன்க்ரீஸ் ஆகும், சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். சைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எனர்ஜி கேப்பு மெட்டலை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இருக்கிறதுலே எனர்ஜி அதிகமாக இருக்கிறது வெனேடியம் ஆக்சைடு 5- கிரேட்டர் தேன் 3- கிரேட்டர் தேன். அதுக்கு அடுத்த சைஸு CrO4 2-, MnO4-. ஏன்னா MnO4 சைஸ் ரொம்ப சின்னது, சைஸ் ரொம்ப சின்னதுன்னா எனர்ஜி கேப்பும் சின்னது. லேம்டா மேக்ஸ் ஆர்டர் அப்படியே ரிவர்ஸ். ஏன்னா லேம்டா மேக்ஸ் வந்து இன்வர்ஸ் ரிலேஷன் வித் எனர்ஜி. ஸோ எனர்ஜி ஆர்டருக்கு அப்படியே ரிவர்ஸாக போட்டிங்கன்னா அது லேம்டா மேக்ஸ் ஆர்டர். ஸோ MnO4- கிரேட்டர் தேன் CrO4 2- கிரேட்டர் தேன் VO4 3-. இப்போ அடுத்தது ஆக்சிடைசிங் பவர், ஆக்சிடைஸ் பண்ணுறது, ஆக்சிடைசிங் பவர். ஒரு ஸ்மால் ஆட்டம் இருக்குது, ஒரு லிகாண்ட் இருக்குது. ஸோ ஆக்சிடைஸ் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த லிகாண்டோட எலக்ட்ரானை இது வாங்கிக்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது இந்த லிகாண்ட் ஆக்சிடைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது இது வந்து எலக்ட்ரானை கொடுத்துருச்சு, எலக்ட்ரானை எது கொடுக்குதோ அது ஆக்சிடைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த லிகாண்டை இந்த மாதிரி ஆக்சிடைஸ் பண்ணுறது எது அப்படின்னா இந்த மெட்டல். ஸோ எலக்ட்ரானை எந்த மெட்டல் நல்லா வாங்கிக்குதோ, எஃபெக்டிவாக வாங்குதோ, அது மோர் ஆக்சிடைசிங் பவர் உள்ளது. இப்போ ஆட்டம் வந்து சின்னதாக இருந்தால் முன்னாடியே சொல்லியிருக்கோம், எலக்ட்ரானை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஸ்மாலர் சைஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதோடைய ஆக்சிடைசிங் பவர் மோர். ஸ்மாலர் சைஸு அதோடைய ஆக்சிடைசிங் பவர் மோர். பிக்கர் சைஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதோடைய ரெடியூசிங் பவர் மோர். அப்போ ஸ்மாலர் சைஸு இருக்கிறதுல எது? மேங்கனஸ். ஸோ அதுதான் மோர் ஆக்சிடைசிங் பவர். ஸோ MnO4 கிரேட்டர் தேன் CrO4 2-, கிரேட்டர் தேன் வெனேடியம் ஆக்சைடு 3-. ரெடியூசிங் பவர் அப்படியே ஆக்சிடைசிங் பவருக்கு ரிவர்ஸு. ஸோ O4 3- கிரேட்டர் தேன் CrO4 2-, கிரேட்டர் தேன் MnO4-. ஸோ இதை தனித்தனியாக கொஸ்டினாக கேட்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு 3 காம்பவுண்ட் கொடுத்துட்டு கேட்பாங்க. இந்த LMCT MLCT இந்த சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு நல்லா எழுதணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பீரியாடிக் டேபிளை டி பிளாக்கை கண்டிப்பாக நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா வந்து 3Dயே கொடுக்கும், இது வந்து 3D டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். ஸோ 3Dயே கொடுப்பாங்க கிடையாது, 3D 4D 5D எல்லாமே கொடுப்பாங்க, 6D எல்லாமே கொடுப்பாங்க. அப்போ எல்லாமே நம்ம தரவாக இருந்தால் மட்டும்தான் இது எந்த குரூப்பில் இருக்குது, இது டாப் டு பாட்டத்தில் வருதா, இது லெஃப்ட் ரைட்டில் வருதா, இல்லை ஒரே கான்ஃபிகரேஷனா, சைஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸுக்கு தெரியணும். நம்ம பி பிளாக் எலிமெண்ட்ஸுக்கு படிச்சிருப்போம், பி பிளாக் எலிமெண்ட்ஸை நம்ம லோயர் கிளாஸ்லேருந்து படிக்கிறதால நமக்கு தெரியும். பட் டி பிளாக் எலிமெண்ட்ஸுக்கும் இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு முதல்ல டி பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாமே தெரியணும். அப்போ டி பிளாக் எலிமெண்ட்ஸை நம்ம மெமரி பண்ணணும், டி பிளாக் எலிமெண்ட்ஸை ஈஸியாக அந்த குரூப்பை சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். 3Dனா சொல்லிடுவீங்க, அதுவும் கூட நமக்கு லோயர் கிளாஸில் வரதால் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. அதேமாதிரி 4D 5D 6Dயே படிச்சிருங்க, குரூப் வைஸ் பாருங்கள், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக நம்மளால் இந்த சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து கேட்குற கொஷின்ஸை ஆன்சர் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள். மேக்ஸிமம் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபரில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் வருமோ எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது நம்ம இது வந்து இப்போ இது வந்து எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா ரிலேட்டட். ஸோ இன்ஆர்கானிக் ஸ்பெக்ட்ராவில் இது எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா, அடுத்தடுத்து NMR ஸ்பெக்ட்ரா, ESR ஸ்பெக்ட்ரா, IR ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி, இது எல்லாமே இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கும் உண்டு. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்ப்போம்.